ஹலோ நண்பர்களே, நம்ம மதுரையில் ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம், மிகப்பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம், ரீட்டைல் ஹோல்சேல் இருக்கிற எலக்ட்ரானிக் ஷோரூமுக்கு வேலைக்கு வந்து ஆட்கள் தேவை. ஸோ இந்த கடை வந்து என்னென்னா, உங்களுக்கு ஹோம் தியேட்டர், அதுக்கப்புறம் எல்இடி டிவிக்கள் இது எல்லாமே வந்து ரீட்டைல் ஹோல்சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவை. கிட்டத்தட்ட 15 பேர் தேவைப்படுறாங்க. முழு நேரமும் சரி, பார்ட் டைமும் சரி தேவைப்படுறாங்க. அனுபவம் உள்ளவங்களும் சரி, அனுபவம் இல்லாதவங்களும் சரி கான்டாக்ட் பண்ணலாம். இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையில் டவுன் ரோட்டில் இருக்குது. மதுரை நகரில் உள்ளவர்கள் மட்டும் அணுகவும். கீழே நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இப்போது விவரமாக இப்போ அந்த கடையுடைய ஓனர் பேச போகிறார். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தேவர் சார், நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கடைக்கு வந்து ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ என்ன மாதிரி ஆட்கள் தேவை, ரெக்யூர்மெண்ட்டு அதெல்லாமே சொல்லுங்கள். நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை. டிவி மட்டும் தான் நம்மளோட மெயின். டிவி ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது ரீட்டைல் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால எல்லா தரத்துலேயும் நமக்கு ஆள் வேணும். பார்த்திங்கன்னா, எடுத்து கொடுக்குறதுக்கு, நமக்கு பேக் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, டெலிகாலிங்க்கு, எல்லாத்துக்கும் நமக்கு ஆள் வெளியே இருக்குது. ஓகேங்களா? டெலிகாலர் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக டெலிகாலர் வேணும். கண்டிப்பாக அக்கௌண்ட் செக்ஷனுக்கு ஆள் வேணும். கண்டிப்பாக பேக்கிங் செக்ஷனுக்கு ஆள் வேணும். என்ன, ஒரு ஹெல்ப்பர் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த மாதிரி வந்து எல்லா தரப்புலையும் எனக்கு வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 15-20 பேர் வேண்டி இருக்காங்க. 15-20 பேர் வரைக்கும் வேணும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஆட்கள் வேண்டி இருக்கு. அதாவது அக்கௌண்ட் செக்ஷனுக்கு அக்கௌண்ட் தெரிஞ்சவங்க, எம்காம் படிச்சவங்க, கண்டிப்பாக டேலி தெரிஞ்சவங்க தேவை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பர், என்னுடைய சர்வீஸ் சென்டர் இருக்குது. சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டு சர்வீஸில் வந்து வர சர்வீஸை வாங்கி அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆள் வந்து புதுசாக வந்து ரெக்கப் பண்ணுறதுக்கு. சரிங்க. இப்போ என்ன மாதிரி சேலரி தருவீங்க நீங்கள்? சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, என்ன ஏதுன்றது தான். எங்களோட பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி 500 ரூபா அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸு வாங்கிக்கலாம். இல்லை மாதம் வாங்கினா எப்படினாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்க. அதாவது அவங்க தகுதிக்கேற்ப, திறமைக்கேற்ப சேலரி வழங்கப்படும். கடை வந்து எப்படி இயங்குதுன்னா 10 to 10. ஆமாம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை அவங்க செட் பண்ணிக்குவாங்க. பார்ட் டைம் ஜாபுக்கு வர்றவங்களும் வரலாம். பார்ட் டைம் ஜாப். ஆமாம். இப்போ ஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. நான் மத்தியானம் 3 மணிக்கு வரேன் சார், நைட்டு 9 மணிக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்ட இருந்தவங்க இருந்தாங்க. இப்போ இல்லை, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளும் வரலாம், வரவேற்கப்படுகிறது. ஓகே. ஸோ என்ன மாதிரியான திறமை இருக்கோ அது தகுந்த மாதிரி வேலை நம்ம கொடுப்பீங்க. ஓகேங்க. இதில் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமையை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் வேணும்னு நான் எதிர்பார்க்கல. ஃப்ரெஷர்ஸ் வந்தாலும் நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுக்கிடுவோம். ஓகே. ஃப்ரெஷர்ஸ் கூட வரலாம். எஸ். ட்ரைனிங் கொடுத்து கூட நீங்கள் கண்டிப்பாக பார்ட் டைமும் வரலாம். கண்டிப்பாக. ஓகே. அக்கௌண்ட் செக்ஷன், டெலிகாலர், அதாவது வந்து ஆன்லைன் ஃபோன் அட்டன் பண்ணுறது, ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது போக வந்து பேக்கிங்க்கு இப்போ கஸ்டமர் வர்றாங்க. இப்போ இன்னும் ஷோரூம் பெரிய ஷோரூம் தான் இருக்குது. கஸ்டமர் வராங்க, அவங்க சேல்ஸ்மேன் வேணும், அவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லா விதமான ஆட்களும் வராங்க. ஸோ உங்களுக்கு அவங்கவுங்க திறமைக்கு தக்க நம்ம வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம். வாழ் வந்தாங்கன்னா அவங்களோட என்ன ஸ்கில் இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து விட்டுக்கலாம். சரி. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக. நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னாக்கா அங்கேருந்து மெயின் ரோட்லேயே தங்கர்கள் தேட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியும். அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாலும் தங்கர்கள் தேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியும். தங்கர்கள் தேட்டருக்கு நேர 8th ரோடு, டவுன் ஹால் ரோடு. அந்த டவுன் ஹால் ரோடு நடந்து வரும்போது காலேஜ் ஹவுஸ் ரோஸ் லெஃப்ட்டில், காலேஜ் ஹவுஸ் தாண்டினோன்னா ஒரு சந்துக்கு போகும் லெஃப்ட் சைட்லேயே. அங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பினீங்கன்னா காக்காத்தோப்பு தெரு. அந்த காக்காத்தோப்பு தெருவில் நம்ம கடை சென்டரில் இருக்குது. ஒரு 10வது கடையாக இருக்குது, அன்னை மரியா மார்க்கெட்டிங். வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஸோ இதுதான் சரியான லொக்கேஷன்.